ஹலோ மக்களே, வெல்கம் டு சேவை கதிர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு பதிவுத்துறை டிபார்ட்மெண்ட் வெப்சைட்டில் யூஸர் ரிஜிஸ்டர் பண்ணுறது எப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, இதுதான் தமிழ்நாடு அரசு பதிவுத்துறை டிபார்ட்மெண்ட்டுக்கான அஃபிஷியல் வெப்பேஜ். tnregnet.government.in இதுதான் தமிழ்நாடு அரசோட பதிவுத்துறை டிபார்ட்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட்டு. இது பார்த்தீங்கன்னா யூஏ எல்லாம் மாற்றிட்டாங்க. இதுக்கு முன்னாடி வேற யூஏ இருந்தது. இப்போ எல்லாத்துக்கும் ஈஸியாக யூசர் இன்டர்ஃபேஸ் எல்லாருக்கும் ஈஸியாக புரிகிற மாதிரி அவங்க இந்த வெப்பேஜை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது புதிய வெப்பேஜ். இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் பயனர் பதிவு, இதுதான் யூசர் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். ஒன்ஸ் நீங்கள் யூசர் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் ஆவணப்பதிவு, திருமண பதிவு, அடுக்குமாடி குடியிருப்பு சங்கப்பதிவு, சங்கப்பதிவு, கூட்டுறவு நிறுவன பதிவு, சீட்டு நிதி பதிவு, சான்றளிக்கப்பட்ட நகல், கட்டணமில்லா வில்லங்க சான்று, வில்லங்க சான்றுனா இசி சர்டிபிகேட் எடுக்கிறது எல்லாமே நீங்க ஒன்ஸ் யூசர் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஆப்ஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். ஈஸியா நீங்க பண்ணிக்கலாம். இப்போ யூசர் ரிஜிஸ்டர் பண்றது, பொதுமக்கள் ஐடி கிரியேட் பண்றதுக்கு இங்க பயனர் பதிவுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. பயனர் பதிவு நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேஜ் ஒன்று வரும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உள்நுழைவு விவரங்கள், பயனர் வகைப்பாடு, நீங்கள் குடிமக்களா இல்லை ஆவண எழுத்தரா, வழக்கறிஞரா, சங்கப்பதிவா இல்லை கூட்டு நிறுவன பதிவான்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் குடிமக்கள், பொதுமக்கள் ஐடிக்கு குடிமக்கள் அப்படி கொடுத்துருங்க. இங்கே பயனர் பெயர், இங்கே பயனர் பெயர்னா இது என்னன்னா, இதுதான் உங்களோட யூசர் நேம் அண்ட் கடவுச்சொல், இதுதான் உங்களோட பாஸ்வேர்டு. இங்கே பயனர் பெயர் இதுதான் யூனிக்காக இருக்கணும். இது இந்த நேம் யாரும் கொடுத்துருக்க கூடாது. இது யூனிக்கா இருக்கணும். இங்க உங்களோட யூசர் நேம் யூனிக்கா கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களோட பாஸ்வேர்டை இங்க யூனிக்கா கொடுத்துருங்க. பாஸ்வேர்டு கொடுத்துட்டு இங்க கடவுச்சொல்லு உறுதி செய். இங்க கொடுக்குற பாஸ்வேர்டை இங்க திரும்ப என்டர் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்க என்டர் பண்ணதுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா இங்க பாஸ்வேர்டு எந்தெந்த மாதிரிலாம் வரணும்னு சொல்லி அவங்க இங்க ஒரு சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. பாஸ்வேர்டு குறைஞ்சபட்சம் 10 எழுத்துக்கள் இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு சிறிய எழுத்து இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கேபிட்டல் லெட்டர், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்க கொடுத்துருப்பாங்க. பாஸ்வேர்டு எப்படி எல்லாம் வரணும்னு சொல்லி நீங்க இந்த ஃபார்மெட்ல பாஸ்வேர்டு கொடுத்தா மட்டும்தான் அது எடுத்துக்கும், இல்லைன்னா இது எடுத்துக்காது. இது எல்லாம் முடிச்சிட்டீங்க. பாதுகாப்பான வினா, இங்க ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. உங்க பரிச்சய பெயர் என்ன? இது எதுக்கு இந்த கொஸ்டின்னா, நீங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு ஏதாவது மறந்துட்டீங்கன்னா இந்த கொஸ்டின் வச்சுதான் நீங்க ரிகவரி பண்ற மாதிரி இருக்கும். இதை நீங்க செலக்ட் பண்ணி அதுக்கான பதில் இங்க கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்க வணக்க சொற்கள், தனிப்பட்ட விவரங்கள், இங்க பாத்தீங்கன்னா நீங்க செல்வியா, திருமதியா இல்ல செல்வனா, இது என்னன்னு சொல்லி நீங்க செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு உங்களோட முதல் பெயர், அப்புறம் உங்களோட இடைப்பெயர், அப்புறம் உங்களோட கடைசி பெயர் கொடுத்துருங்க. இங்க ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி, மின்னஞ்சல் ஐடி கொடுத்துருங்க. திரும்ப முகவரின்னு உறுதி செய்ய இதே இமெயில் ஐடி இங்கேயும் என்டர் பண்ணிடுங்க. சேம் இமெயில் ஐடி இங்க என்டர் பண்ணிடுங்க. அப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த், பிறந்த தேதி, நாள், மாதம், ஆண்டு, இது எல்லாத்தையும் கரெக்டா கொடுத்துருங்க. இங்க கொஞ்சம் கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா உங்களோட கைபேசி நம்பர், உங்களோட போன் நம்பர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க. பாலினம், நீங்க ஆணா பெண்ணா எல்லாத்தையும் இங்க கொடுத்துருங்க. அலரி அடையாள வகைப்பாடு, இங்க பாத்தீங்கன்னா அடையாள அட்டை, நீங்க ஏதாவது நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கு. ஆதார் கார்டு கொடுத்துட்டீங்கன்னா இங்க ஆதார் கார்டோட நம்பர், இங்க ஆதார் கார்டோட நம்பர் இங்க கொடுத்துருங்க. அந்த ஆதார் கார்டு நம்பர் கொடுத்துட்டு கீழே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் கேட்டிருப்பாங்க. எந்த மாநிலம், உங்களோட மாவட்டம் என்ன, அஞ்சல் குறியீடு, உங்களோட போஸ்ட் பின்கோடு என்ன எல்லாம் கேட்டிருப்பாங்க. அப்புறம் கதவு, அடுக்குமாடி குடியிருப்பு நம்பர் என்ன, உங்களோட தெரு என்ன, உங்களோட கிராமம் இல்ல நகரம் என்ன, இல்ல டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க. அது டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருங்க. எல்லாத்தையுமே கொடுத்துட்டீங்க. கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கான கேப்சா ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த கேப்சாவை என்டர் பண்ணிடுங்க. கேப்சா என்டர் பண்ணிட்டு இங்க பாத்தீங்கன்னா ஓடிபி ஒன்று கேட்டிருப்பாங்க. இங்க ஓடிபினை பெருக, இங்க ஓடிபி டைரக்டா வராது. இங்க ஓடிபினை பெருகுன்னு சொல்லி என்டர் பண்ணீங்கன்னா இதை கிளிக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இதை நீங்க ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா இங்க கொடுத்துருக்க போன் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபி இங்க என்டர் பண்ணிடுங்க. இங்க ஓடிபி என்டர் பண்ணதுக்கு அப்புறம் பதிவினை முடிக்க அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்க கிளிக் பண்ணீங்க. இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டு இந்த பதிவுத்துறைக்கு கிரியேட் ஆயிடும். ஒன்ஸ் உங்களுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டு பதிவுத்துறைக்கு கிரியேட் ஆயிடுச்சுன்னா இங்க உள்நுழைவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உள்நுழைவு கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட யூசர் நேம், பயனர் பெயர், உங்களோட பாஸ்வேர்டு என்டர் பண்ணி கீழே தெரியுற கேப்சாவை என்டர் பண்ணி இங்க உள்நுழை கொடுத்துட்டீங்கன்னா இந்த தமிழ்நாடு அரசு பதிவுத்துறையில வெப்சைட்டுக்குள்ள உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சு லாகின் பண்ணி உள்ள போயிடலாம்.
ஸோ ஒன்ஸ் நீங்கள் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு என்டர் பண்ணி உள்ளே வந்துருங்க. இப்போ நான் என்னோட யூசர் நேம் பாஸ்வேர்டு என்டர் பண்ணி உள்ளே வந்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் பண்ணி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் அவங்க கொடுத்துருப்பாங்க. பதிவு செய்தல், ஆவண பதிவு பண்ணுறது, திருமண பதிவு பண்ணுறது, சங்க பதிவு பண்ணுறது, அதுக்கப்புறம் மின்னணு சேவைகள், வில்லங்க சான்று நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது, சான்றளிக்கப்பட்ட நகல், உங்களோட சர்டிஃபிகேட், உங்களோட டாக்குமெண்ட் ஏதாவது தொலைஞ்சிருச்சுன்னா நீங்கள் இது மூலயமா அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அதுக்கான சான்றிதழ், பிறப்பு இழப்பு சர்டிஃபிகேட், இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் அவங்க கொடுத்துருப்பாங்க. நேரடி வருகை இல்லை ஆவணப்பதிவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கே போகாதால இணைய வழி ஆவணப்பதிவு இது மூலயமாவே நீங்கள் ஆவணப்பதிவு பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் எல்லா டாக்குமெண்ட்டும் அவங்க வந்து ஆன்லைன் மூலயமாவே பண்ணிட்டாங்க. இது நீங்கள் ஈஸியாக இது மாதிரி யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் இந்த தமிழ்நாடு அரசு பதிவுத்துறையில் என்னென்ன சர்வீஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே.